இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல ஈனம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனுமரேஷன் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஈனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி எடுத்து எனுமரேஷன் அப்படிங்கிறதுடைய தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா கணக்கெடுப்பு அல்லது எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னும் சிசார் பாயிண்ட் ஆஃப் வியூல இதோட டெஃபினேஷன் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஐட்டம்ஸ். இன்னும் ஃபர்தரா கரெக்டான டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா ஈனம் இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு கிளாஸ் தட் இஸ் யூஸ்ட் டு ஸ்டோர் கான்ஸ்டன்ட். ஒரு லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. இந்த லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூவை சி ஷார்ப்ல எங்கேயாவது சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க ஈனம் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஈனம் அப்படிங்கிறத வேல்யூ டைப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வேல்யூ டைப்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியலன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஈனம்க்கு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். சரிங்களா? டெமோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சினேரியா உங்ககிட்ட சொல்றேன். தமிழ்நாட்டில் வருஷம் வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? இந்த கவுன்சிலிங் நடக்கும் போது காலேஜஸ்க்கு ஈக்குவலண்டா கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுவாங்க. இங்க காலேஜ் நேம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தான், மாற போறது கிடையாது. அதே மாதிரி அதுக்கு அலோகேட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் கோடுமே மாற போறது கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூவை சி ஷார்ப்ல எப்படி அசைன் பண்ணுவீங்க? சரிங்களா? அதாவது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை சி ஷார்ப்ல எப்படி அசைன் பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அங்கதான் ஈனம் அப்படிங்கறத கிரியேட் பண்ணணும். விஷுவல் ஸ்டுடியோல ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அந்த கன்சோல் அப்ளிகேஷன்ல காலேஜ் அப்படிங்கிற ஈனமை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இந்த காலேஜ் அப்படிங்கிற ஈனம்குள்ள என்னெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி, மெப்கோ காலேஜ் அப்படிங்கிற 4 காலேஜ் நேமை டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கவுன்சிலிங் கோடு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? 17177 9508 9517 அப்படிங்கிற கவுன்சிலிங் கோடை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? டைரக்டா என்ன பண்ணிட்டோம்னா டிஃபைன் பண்ணிட்டோம். டிஃபைன் பண்ணி ஆன் த டாப் ஆஃப் அந்த கான்ஸ்டன்ட் நேமுக்கு மேல டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? கொடுத்துருக்குறோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஷனல். அதே மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவல் போட்டு நம்ம வேல்யூ கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா? அதுவுமே ஆப்ஷனல். நீங்க இந்த வேல்யூலாம் எதுவுமே கொடுக்கலன்னா 0 1 2 3 அப்படின்னு சொல்லி கண்டினியூவா வேல்யூ எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம இந்த வேல்யூ கொடுத்துருந்தோம்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்கிறோமோ அந்த வேல்யூ எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஈனம் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈனம் வேல்யூவை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மெயின் மெத்தட்ல நான் கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படிங்கிறத போட்டு கெட் ஈனம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை நான் கால் பண்றேன். சரிங்களா? அந்த மெத்தடை எப்படி எழுதியிருப்போம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த மெத்தடுக்கு இன்புட் ஈனம் வேல்யூவை பாஸ் பண்ணிட்டு அந்த ஈனம் வேல்யூவில் என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குதோ அந்த டிஸ்கிரிப்ஷனை ரிட்டர்ன் பண்ற மாதிரி நம்ம இந்த மெத்தடை எழுதியிருப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனை எடுத்தாச்சு. இப்போ டிஸ்கிரிப்ஷன் எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஈனம் கான்ஸ்டன்ட் நேமை வச்சு தான் எடுக்க முடியும். சரிங்களா? காலேஜ் டாட் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான டிஸ்கிரிப்ஷன் வரும். காலேஜ் டாட் கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலேஜுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குதோ அதை எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தரா என்ன பண்றோம்னா காலேஜ் டாட் அண்ணா யூனிவர்சிட்டி அதை இன்டா கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இங்க 3 வேல்யூ இருக்குதான்னு நினைச்சுக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு ஈக்குவலண்டான கவுன்சிலிங் கோடு இருக்குது, அதுக்கு ஈக்குவலண்டான டிஸ்கிரிப்ஷன். இந்த 3யுமே நம்ம வச்சிருக்கிறோம். இங்க இந்த காலேஜ் டாட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணும்போது அது எந்த வேல்யூ எடுத்துக்கிடும்னா இந்த கவுன்சிலிங் வேல்யூ எடுத்துக்கிடும். சரிங்களா? இன்டா நீங்க கன்வெர்ட் பண்ணலன்னா டைரக்டா இந்த வேல்யூவை எடுத்துக்கிடும். சரிங்களா? இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாத்தீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை காலேஜ் கவுன்சிலிங் கோட் இஸ் 1. சரிங்களா? இங்க இன்டா கன்வெர்ட் பண்றதுனால டைரக்டா என்ன பண்ணிருச்சுன்னா அந்த கவுன்சிலிங் கோடை எடுத்துட்டு வந்துருச்சு. இன்கேஸ் நான் இன்டா கன்வெர்ட் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பதிலா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே அதே இதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்க என்ன பண்றேன்னா இந்த இன்டா கன்வெர்ட் பண்றத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட எடுத்துட்டு வந்துருச்சு. 1 அப்படிங்கிற கவுன்சிலிங் கோட. பட் 2வது லைன்ல என்ன பண்றோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலிக்கு கவுன்சிலிங் கோட ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம இன்டா கன்வெர்ட் பண்ணல. அப்படி கன்வெர்ட் பண்ணாததுனால டைரக்டா இங்க ஸ்ட்ரிங் வேல்யூ என்ன இருக்கு, சாரி, இங்க டைரக்டா ஸ்ட்ரிங் வேல்யூ என்ன இருக்குதோ
அதை இதை எடுத்துட்டு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம ஒரு ஈனம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி அந்த வேல்யூவை த்ரூ அவுட் ப்ராஜெக்ட்ல பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சின்ன கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஈனம்க்கு பதிலா நான் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரே ஒரு வேல்யூவை நம்ம கான்ஸ்டன்ட்ல அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பை அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. அந்த பைய கான்ஸ்டன்ட்ல அசைன் பண்ணிக்கலாம். பட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு வரும்போது, சரிங்களா, இங்க காலேஜ் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூல சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஈனம் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.